அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். எதிரிகளிடம் ஒரு புது தெம்பு காணப்பட்டது. முன்பிருந்ததை விட இப்பொழுது துணிச்சல் மிகுந்திருந்தது. குளிரின் கடுமையையோ அகலியை பற்றியோ அவர்களுக்கு கவலை இல்லை. பனு குறைலா கூட்டு சேர்ந்து விட்டதால் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவது அவர்களுக்கு மிக எளிதாக தெரிந்தது. தரைப்படை 3 அணிகளாக பிரிந்து இஸ்லாமிய படையை சுற்றி வளைத்து கொண்டிருந்தது. குதிரைப்படையினர் இங்கும் அங்கும் சுற்றி சுற்றி வந்து முஸ்லிம்களின் மீது இரக்கமின்றி அம்புகளை பொழிந்து கொண்டிருந்தனர். எதிரிகளால் முற்றிலும் சூழப்பட்டு முஸ்லிம்கள் தத்தளித்து கொண்டிருந்தனர். அவர்களை பயமும் நிம்மதியும் வாட்டின. யூதர்களை பற்றிய அச்சமும் எந்நேரமும் இருந்து கொண்டே இருந்தது. எதிரிகளின் மீதான அச்சத்தை விட யூதரை பற்றிய அச்சம் அதிகமாக இருந்தது. பெண்களும் குழந்தைகளும் ஊரில் இருந்த ஒரு கோட்டையினுள் இருந்தனர். பனு குறைலாக்கள் இரவோடு இரவாக அவர்களை தாக்கி விடுவார்களோ என்ற பயம் இருந்து கொண்டிருந்தது. எனவே இரவு முழுவதும் மதீனாவை சுற்றி காவல் புரியுமாறு சில வீரர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தார்கள். நம்பிக்கை துரோகம் செய்திருந்த யூதர்களுக்கு முஸ்லிம்களை பற்றிய நிலைமைகளை அறிய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. பலமற்ற பகுதிகளை தெரிந்து கொண்டால் தோல்வியே ஏற்படா வண்ணம் தாக்குதல் நடத்த இலகுவாக இருக்கும் என அவர்கள் கருதினார்கள். இந்நோக்கத்துடன் யூதர்களின் ஒரு கும்பல் புறப்பட்டது. இது முஸ்லிம்களுக்கு தெரியவே அவர்கள் யூதர்களை பின்தொடர்ந்தனர். இதை அறிந்த யூதர்கள் ஓடிவிட்டனர். முஸ்லிம் பெண்களும் சிறுவர்களும் கோட்டையில் இருந்தனர். அக்கோட்டை பனு குறைலாவின் வசிப்பிடத்துக்கு அருகில் இருந்தது. முஸ்லிம்கள் எதிரிகளை எதிர்நோக்கி நின்றனர். எனவே கோட்டையை கைப்பற்ற இது நல்ல வாய்ப்பு என்று யூதர்கள் கருதினர். அவர்களில் ஒருவன் அங்கும் இங்கும் சுற்றி உளவு பார்த்து கொண்டிருந்தான். கோட்டைக்குள்ளிருந்து அந்நலாரின் மாமி சபியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த யூதனை பார்த்து விட்டார். அங்கு காவலுக்கு ஹஸ்ஸான் நியமிக்கப்பட்டிருந்தார். ஹஸ்ஸான் மிக சிறந்த கவிஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக எதிரிகளுக்கு கவிதையில் பதில் கொடுப்பதில் வல்லவர். யூதனை கண்ட சபியா ரலியல்லாஹு அன்ஹா ஹஸ்ஸானிடம் கூறினார், அதோ பாருங்கள், யூதன் ஒருவன் அங்கே சுற்றி கொண்டிருக்கின்றான். விரைந்து சென்று அவனை கொன்று விடுங்கள். இல்லை என்றால் அவன் சென்று எதிரிகளுக்கு துப்பு கொடுப்பான். நம்மை துன்பம் சூழும். நம் படையினரோ போரில் மாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினார். ஹஸ்ஸான் துணிவில்லாதவர். எனவே அவர் அப்துல் முத்தலிபுடைய மகளே, நான் அந்த வேலையை செய்யும் தகுதியுடையவன் இல்லை. இறைவன் உன்னை காப்பாற்றுவானாக என கூறினார். வேறு வழி இல்லாமல் சபியாவை கூடாரத்தின் ஒரு மூங்கிலை எடுத்தார். பின் மறைந்து கீழே சென்று அந்த யூதனின் தலை பிளந்து விடும் அளவுக்கு வேகமாக அடித்தார். அவன் பிணமானான். திரும்பி கோட்டையினுள் வந்து ஹஸ்ஸானிடம், அவன் ஒரு ஆண் பிள்ளை. நான் அவனை கையால் தொடுவது நல்லதல்ல. எனவே நீங்கள் சென்று அவனுடைய ஆயுதங்களையும் உடைமைகளையும் எடுத்து வாருங்கள் என்று கூறினார். ஹஸ்ஸான் அப்துல் முத்தலிபுடைய மகளே, சும்மா இரு, எனக்கு அவனுடைய பொருள்களில் எதுவும் தேவையில்லை என்றார். சபியா சரி, அது போகட்டும். தாங்கள் போய் அவனுடைய தலையை வெட்டி திடலில் எரிந்து விடுங்கள். அதனால் யூதர்கள் பீதி அடைவார்கள் என்றார். ஹஸ்ஸான் அதற்கும் தயாராகவில்லை. வேறு வழியின்றி அப்பணியையும் சபியாவே செய்தார். அதனால் கோட்டையிலும் படையிருப்பதாக யூதர்கள் கருதினார்கள். அதன் பிறகு கோட்டையை தாக்கும் தைரியம் அவர்களுக்கு எழவில்லை. நாட்கள் சென்று கொண்டே இருந்தன. நிலைமை மிகவும் சீர்கெட்டு போயிருந்தது. பட்டினி மேல் பட்டினி. இரவு தூக்கம் அறவே இல்லாமல் போனது. ஒவ்வொரு வினாடியும் உயிருக்கு ஆபத்தான சூழல். இஸ்லாமிய படையில் நயவந்தர்களும் இருந்தனர். அவர்களால் சும்மா இருக்க முடியுமா? அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தங்கள் வீடு வாசல்கள் பாதுகாப்பாக இல்லை என்றும் மனைவி மக்கள் தொல்லையில் மாட்டிக் கொண்டிருப்பதாகவும் கூறி திரும்பி செல்ல அனுமதி கேட்டனர். மேலும் அந்நயவந்தகர்கள் முஸ்லிம்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டதாக கூறி அச்சமூட்டினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தப்பெண்ணங்களை எல்லாரிடத்திலும் பரப்பினர். முஹம்மது நமக்கு ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றுகிறார். கைசர்
கிஸ்ராவுடைய கதானாக்கள் எல்லாம் கிடைப்பதாக கூறினார். ஆனால் இன்று சிறு தேவைக்காக வெளியே சென்றால் கூட உயிர் போய்விடுமோ என்ற அச்சம் நம்மை சூழ்ந்துள்ளது என்று நயவஞ்சகர்கள் நவின்றனர். பனு குறைலாக்கள் துரோகம் செய்து பல நாட்களாக இருந்தன. அவர்கள் தாக்கிட துடித்துக் கொண்டிருந்தார்கள். கோட்டையில் நுழைந்து தாக்குதல் நடத்திவிட்டால் தங்கள் ஆசை நிறைவேறிவிடும் என வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அதுவரையும் சும்மா ஏன் இருப்பானேன் என்று எண்ணி வெளியிலிருந்த வண்ணம் அம்பையும் கற்களையும் வீசிக் கொண்டிருந்தனர். அகழியின் ஒரு புறம் சிறிது அகலம் குறைந்து இருந்தது. காவலும் அதிகமில்லை. எதிரிகள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த விரும்பினர். முழுமையான ஏற்பாட்டுடன் முன்னேறினர். குதிரைகளை தாண்டச் செய்து அகழியின் மறு கரையை அடைந்தனர். அவர்கள் பெருமையுடன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சென்றனர். அவர்களில் அபுஜஹலுடைய மகன் இக்ரிமாவும் இருந்தார். அரேபியாவின் மாபெரும் வீரன் அம்ர் இப்னு அப்து உத்து என்பவனும் இருந்தான். அவன் 1000 வீரர்களுக்கு சமமாக கருதப்பட்டான். அவன்தான் முதலில் சென்று என்னை எதிர்த்து நிற்பவன் யார் என்று சவால் விட்டான். அலிரலி எழுந்து நான் வருகின்றேன் என்று கூறினார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விடவே அலிரலி உட்கார்ந்து விட்டார். மற்றவர்களுக்கு துணிவு வரவில்லை. மறுபடியும் அம்ரு அழைத்தான். அலிரலியே மறுபடியும் முன்வந்தார். 3ஆம் முறையும் சவால் வர அலிரலியே முன்வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் அம்ரு என்பது தங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ஆம், நன்றாக தெரியுமே என அலிரலி பதில் கூறினார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். பின் தமது கரத்தாடையே வாளை கொடுத்து அலிரலியின் தலையில் தலைப்பாகையும் கட்டிவிட்டார்கள். பிறகு அலிரலி அம்ரை எதிர்க்க வந்து நின்றார். அம்ரு நகைத்தான். தம்பி, நான் உன்னை கொல்ல விரும்பவில்லை என்று கூறினான். நான் அதை விரும்புகின்றேனே என அலிரலி கூறினார். அதனால் கடும் கோபம் கொண்ட அம்ரு முழு பலத்துடன் வாளை வீசினான். அலிரலி அதை தமது கேடயத்தால் தடுத்தார்கள். பிறகு முன்னே சென்று பலமாக அவனை தாக்கினார். கண் சிமிட்டும் நேரத்தில் அம்ரு இரத்தத்திலும் மண்ணிலும் புரண்டு கொண்டிருந்தான். முஸ்லிம்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று முழங்கினார்கள். வெற்றி அறிவிக்கப்பட்டது. சிறிது நேர போரிலேயே அம்ருடைய தோழர்கள் வெகுண்டு ஓடிவிட்டார்கள். இந்த தாக்குதலில் எதிரிகளுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் அகழியை தாண்டிய செயல் அவர்களுக்கு மிக உற்சாகத்தை கொடுத்தது, துணிவை அதிகப்படுத்தியது. மற்ற வீரர்களும் தங்கள் உயிர்களை மதிக்காத அகழியை தாண்டி சென்று முஸ்லிம்களுடன் போர் புரிய விரும்பினர். சூரியன் மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. விரோதிகளின் ஒரு குழு அகழியை தாண்ட முயன்றது. அதில் முன்னே சென்ற நௌபல் என்ற வீரன் அகழி முன் நின்று தன் குதிரையை தட்டி விட்டான். அது அகழியில் விழுந்தது. அப்போது நௌபலுடைய தலை நசுங்கியது. இந்த பயங்கரமான முடிவை கண்ட மற்றவர்கள் துணிவிழந்து வந்த வழியை நோக்கி திரும்பிச் சென்றனர். நௌபலுடைய சடலத்தை கொடுத்து விடுமாறும் அதற்கு பகரமாக 100 ஒட்டகங்கள் அளிப்பதாகவும் அபு சுஃபியான் முஸ்லிம்களுக்கு சொல்லி அனுப்பினார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணம் எதுவும் தேவையில்லை என்றும் சடலத்தை எடுத்துச் செல்லுமாறும், அவனுடைய சடலமும் அசுத்தம், அதற்காக கொடுக்கப்படவிருக்கும் பணமும் அசுத்தம் என்று கூறிவிட்டார்கள். இணை வைப்போர் அவனது சடலத்தை எந்த நிபந்தனையும் இன்றி எடுத்துச் சென்றாலும் தமது செயல்களை விட்டும் அவர்கள் விலகி கொள்ளவில்லை. இரவு பகலாக அகழியை தாண்ட முயன்று கொண்டிருந்தார்கள். அதற்காக பல குழுக்கள் அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு குழுவினரும் மாறி மாறி அகழியை சுற்றி சுற்றி வந்தனர். ஒவ்வொரு இரவும் முஸ்லிம்கள் மாபெரும் துன்பங்களை தாங்கிக் கொண்டிருந்தனர். பெண்கள் வீடுகளில் பாதுகாப்பின்றி தவித்தனர். சிறுவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தனர். தினமும் துன்பங்களில் சிக்கிக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் என்ன நிலைமையில் இருந்திருப்பார்கள்? தொடர்ந்து அம்புகள் சரமாரியாக பெய்து கொண்டிருந்தன. மரணம் அவர்களை தீண்டிவிட துடித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரம் மிகவும் ஆபத்தான நேரம். அரேபியாவின் சக்திகள் அனைத்தும் சத்தியத்தை அழித்துவிட முடிவெடுத்து வந்திருந்தன. என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் மீது அளப்பரிய நம்பிக்கை இருந்தது. ஓர்மையுடன் அவனிடம் கையேந்தி உதவி கேட்டு வேண்டினார்கள். பொறுமையையும்
துணிவையும் தரும்படியும் இஸ்லாத்துக்கு வெற்றி வழங்கும்படியும் வேண்டினார்கள். மரணம் வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. முஸ்லிம்கள் அசட்டையாக இருந்தால் எதிரிகள் தாக்குவதற்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். ஒரே தாக்குதலில் முழுமையாக முஸ்லிம்களை அழித்து விடலாம் என்று எதிரிகள் பார்த்து கொண்டிருந்தனர். அத்தகைய மோசமான சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்தில் வீரத்துடன் பங்கு பெற்று கொண்டிருந்தார்கள். அந்நலார் அகழியின் பல பகுதிகளிலும் படைகளை பிரித்து நிறுத்தி இருந்தார்கள். ஒரு பகுதி அந்நலாரின் மேற்பார்வையிலேயே இருந்தது. எதிரிகளை நோக்கி அந்நலாரும் அம்புகளை தொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்நலார் தங்கள் இடத்தை விட்டு நகரவே இல்லை. வேறு பணிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடும் போது தமதிடத்தில் மற்றொருவரை நியமித்து விட்டு செல்வார்கள். தமது வேலை நிறைவேறியதும் தமது இடத்தை அடைந்து தம் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். அந்நலார் களத்தில் நின்று போரிட்டதோடு தமது தோழர்களுக்கு ஊக்கமளித்து போரிடச் செய்தது மனிதாபிமானத்தின் உயர்ந்த முன்மாதிரியாக இருந்தது. போர் நடந்த கடைசி நாள் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. பகல் முழுவதும் தாக்குதல் மிக வேகமாக நடந்தது. எதிரிகளின் அம்பையும் வீரர்கள் அகலியே சூழ்ந்து நின்று அம்புகளையும் கற்களையும் எரிந்து கொண்டிருந்தனர். முஸ்லிம்களோ களைத்து போய் பசி பட்டினியோடு இருந்தாலும் தமக்குரிய இடங்களில் மலைகளை போன்று உறுதியுடன் அசையாது நிலைத்து நின்றனர். இப்போரில் முஸ்லிம்களுக்கு உயிர் சேதம் அதிகம் ஏற்படவில்லை. ஆனால் மதினாவாசிகளான அன்சாரிகளின் முக்கிய கரம் ஒன்று ஒடிந்து விட்டது. அவுஸ் குலத் தலைவரான சஹத் இப்னு முஆத்ரிலி வீர வேசத்துடன் போராடி கொண்டிருந்தார். அவரை குறிவைத்து கொண்டிருந்த எதிரி ஒருவன் தொடுத்த அம்பு கையை காயப்படுத்தியது. அவரின் நரம்பு ஒன்று அறுபட்டு உதிரம் பீரிட்டது. அப்பொழுது சகோதரில் இறைவனிடம் கையேந்தி புரிந்த வேண்டுதல் மிகவும் புதுமையானது. இறைவா, குறைசிகளுடன் இனியும் போர் செய்ய வேண்டி இருக்குமாயின் நீ என்னை பிழைத்திருக்க செய். ஏனெனில் உனது தூதரை பொய்யாக்கி ஊரை விட்டு துரத்தியவர்களை தவிர வேறு யாருடனும் போர் செய்ய நான் விரும்பவில்லை. அவர்களுடன் போர் புரிய வேண்டியதில்லை எனில் நீ என்னை இக்கணத்திலேயே வீர மரணம் சஹாதத் அடையச் செய். பனு குறைலாக்கள் நிலையில் எனக்கு மனநிறைவு ஏற்படாத வரை என்னை மரணிக்க செய்து விடாதே. சகோதரியின் மீது இறைவன் கருணை புரிவானாக. பனு குறைலா யூதர்கள் கெட்டொழியட்டும். அவர்கள் நம்பிக்கை துரோகிகள். அவர்கள் துரோகம் செய்யாதிருந்திருந்தால் இத்தகைய மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்காது. அப்போது முஸ்லிம்கள் நிம்மதி இழந்து காணப்பட்டனர். போரின் போக்கு அவர்களை நிலைகுலைய செய்தது. அவர்களின் மனம் கலங்கி இருந்ததை கலங்கிய கண்கள் காட்டின. மறுபுறம் நய வந்தவர்களோ கோபம் கொண்டிருந்தனர். அவர்கள் பற்களை கடித்து கொண்டு அல்லாஹும் ரசூலும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று கூறி திருந்தனர். இவ்வாறு எல்லா இடங்களிலும் அவநம்பிக்கை தாண்டவமாடியது. எங்கும் கவலையே பரவியிருந்தது. ஆனால் அச்சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது போல் தோன்றியது. அவர்களின் கண்களில் வினோதமான ஒளி காணப்பட்டது. அது அளவற்ற நிம்மதியின் அறிகுறியாக தெரிந்தது. அந்நலார் முன் வெற்றியின் தூதர் நின்று கொண்டிருப்பது போல் இருந்தது. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றத்தை கண்ணுற்ற முஸ்லிம்களுக்கு இருந்த கவலையெல்லாம் நீங்கிவிட்டது. அவர்களிடத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. பிறகு அவர்கள் நிம்மதியாகவும் கவலையற்றும் இருந்தனர். அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சி ததும்பியது. உதடுகளில் புன்னகை தவழ்ந்தது. அவர்கள் அனைவரும் இறைவனுடைய கருணையும் உதவியும் வந்துவிட்டதாக கருதினர். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம். இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.